स्वयं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं हरिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगतपते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनेति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। श्लोकम नंबर 48। तेजो गुण विशेषोर्तो यस्य तच्चक्षुरुच्यते जम्बो गुण विशेषोर्तो यस्य तदृशनं विदुः भूमेर्गुण विशेषोर्ते यस्य सग्राण उच्यते। படிக்கிறீங்களா மொழிபெயர்ப்பு? மொழிபெயர்ப்பு நாம் அறிகின்ற பொருளாக இருக்கும் நெருப்பின் குறிப்பிடத்தகுந்த சிறப்பு குணம் பார்வைக்குரிய புலனாகும். நாம் ருசித்து பார்க்கும் பொருளான சுவையோ தண்ணீரின் குறிப்பிடத்தகுந்த சிறப்பு குணமாகிய சுவை புலனாகும். இறுதியாக பூமியின் குறிப்பிடத்தகுந்த சிறப்பு குணமாகிய நறுமணமோ அது முகரும் புலன் என்று அழைக்கப்படுகிறது. இது இந்த தண்ணி நெருப்பு புலன்களை பத்தி வஸ்துக்கள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்ஸ் அதை பத்தி சொல்லுது. ஸோ தொடு உணர்வு ஆப்ஜெக்ட் ஆஃப் பர்செப்ஷன் ஆஃப் ஃபார்ம், அதாவது ரூபம் நெருப்பு. நெருப்பு ரூபத்தை வெளிப்படுத்துகிறது. அதுக்கப்புறம் தண்ணீர் சுவையை வெளிப்படுத்துகிறது. அதுக்கப்புறம் பூமி வாசனையை வெளிப்படுத்துகிறது. ஓகே, 49வது ஸ்லோகம். பரஸ்ய திருஷ்யதே தர்மோ ஹ்யபரஸ்மின் சமன்வயாத் அதோ விசேஷோ காவானாம் பூமாவேவோபலக்ஷ்யதே. மொழிபெயர்ப்பு காரணம் அதன் விளைவிலும் இருப்பதால் முந்தையதன் சிறப்பு குணங்கள் பிந்தையதில் உற்று நோக்கப்படுகின்றன. அதனால் எல்லா மூலப்பொருட்களின் தனித்தன்மைகள் இம்மண்ணுலகில் மட்டும் இருக்கின்றன. பொருளுரை: வானின் தோற்றத்துக்கு ஒளியே காரணமாகும், காற்றின் தோற்றத்துக்கு வானம் காரணமாகும், காற்று நெருப்புக்கு காரணமாகும், நெருப்பு நீருக்கு காரணமாகும், நீர் பூமிக்கு காரணமாகும், வானில் ஒளி மட்டும் உள்ளது, காற்றில் ஒளியும் தொடரும் இயல்பும் உள்ளன, நெருப்பில் ஒளியும் தொடும் இயல்பும் வடிவமும் சுவையும் உள்ளன, பூமியில் ஒளியும் தொடு இயல்பும் வடிவமும் சுவையும் மனமும் உள்ளன. அதனால் பூமி பிற மூலப்பொருட்களின் எல்லா தன்மைகளுக்கும் ஒருங்கிணைப்பு ஆகும்.
பூமி எல்லா பிற மூலப்பொருட்களின் ஒட்டுமொத்தமான வடிவமாகும். பூமி மூலப்பொருட்களின் முழு 5 தன்மைகளும் கொண்டது. நீர் 4 குணங்களும், நெருப்பு 3 குணங்களும், காற்று 2 குணங்களும், வான் ஒரே ஒரு குணமாகிய ஒளியைக் கொண்டன. ஹரே கிருஷ்ணா பிரபு. இதுல ஜட வஸ்துக்கள் பலவிதமான சூக்ஷ்ம நிலைகளிலும் ஸ்தூல நிலைகளிலும் இருக்கின்றன அப்படிங்கிறது இதுல விளக்கப்படுகிறது. சிருஷ்டியின் பொழுது எல்லா மூலப்பொருள்களுமே ரொம்ப சூக்ஷ்மமான நிலையில இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமா அது ஸ்தூல வடிவத்தை எடுக்கும். ரொம்ப முழுமையான ஸ்தூல வடிவம் அப்படிங்கிறது பூமி. ஸோ படைப்பின் பொழுது முதலில் சப்த பிரம்மன் ஓம், வெறும் ஒலிதான் முதலில் தோன்றுகிறது. ஒலியிலிருந்து ஆகாயம் தோன்றுகிறது. ஆகாயத்திலிருந்து காற்று, ஆகாயத்திலிருந்து அடுத்தது தொடு உணர்வு, அடுத்தது அதிலிருந்து காற்று, அதுக்கடுத்தது ரூபம், அதிலிருந்து நெருப்பு, அதுக்கப்புறம் சுவை, அதிலிருந்து தண்ணீர், அதுக்கப்புறம் ஸ்மெல், அதிலிருந்து பூமி. இவ்வாறு சூக்ஷ்மமான நிலையிலிருந்து எல்லாமே வெளிப்படுகிறது. அதே போல அழிக்கும் பொழுதும் முதலில் பூமி அது தண்ணீருள் சேர்ந்துவிடும். தண்ணீர் நெருப்பினுள், நெருப்பு காற்றினுள், காற்று ஒலியினுள், இந்த மாதிரி. பூமி என்பது எல்லா குணங்களையும் கொண்டது. ஆகாயத்துல வெறும் ஒலி மாத்திரம்தான் இருக்கு. காத்துல ஆகாயம், ஒலி, தொழு உணர்வு எல்லாமே இருக்கு. 3 இருக்கு. அதுக்கப்புறம் நெருப்புல தொடு உணர்வு, ஒலி, ஆகாயம், காற்று, ரூபம் எல்லாமே இருக்கு. 5 இருக்கு. சோ பூமி என்பது எல்லாத்தையுமே அதுல இருக்கு. அடுத்தது 50வது ஸ்லோகம். ஏதான்ய சம்ஹத்ய யதா மகதாதீனி சப்தவை கால கர்ம குணோபேதோ ஜெகதாதிருபாவிஷத். படிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். இந்த எல்லா மூலப்பொருட்களும் கலக்கப்படாத பொழுது படைப்புக்கு மூல காரணமாகிய பரம புருஷ பகவான் நேரம், வேலை மற்றும் மண்ணுலக தன்மைகளுடன் 7 பிரிவுகளை கொண்ட ஜட சக்தியுடன் அண்டத்தினுள் நுழைந்துள்ளார். பொருளுரை காரணங்களின் தோற்றத்தை படிங்க. பிரபு இன்னொரு தரம் படிங்க மொழிபெயர். சரிங்க. இந்த எல்லா மூலப்பொருட்களும் கலக்கப்படாத பொழுது படைப்புக்கு மூல காரணமாகிய பரமபுருஷ பகவான் நேரம், வேலை மற்றும் மண்ணுலக தன்மைகளுடன் 7 பிரிவுகளை கொண்ட ஜட சக்தியுடன் அண்டத்தினுள் நுழைந்தார். பொருளுரை காரணங்களின் தோற்றத்தை குறிப்பிட்ட பின்னர் கபில தேவர் விளைவுகளின் தோற்றம் பற்றி கூறுகிறார். காரணங்கள் கலக்கப்படாத காலத்தில் பரமபுருஷ பகவான் அவருடைய கர்ப்போதிக சாய் விஷ்ணுவின் தோற்றத்தில் ஒவ்வொரு அண்டத்தினுள்ளேயும் நுழைந்தார். எல்லா 7 முதன்மையான பொருட்களும் அவரை பின்தொடர்ந்தன. 5 ஜட மூலப்பொருட்களும் முழு சக்தி, மகதத்துவம் மற்றும் போலி ஆளுமை ஆகியனவே அந்த 7 பொருட்கள் ஆகும். பரமபுருஷ பகவானின் இந்த நுழைவு ஜட உலகின் அணுக்களில் அவர் நுழைவை உள்ளடக்கியது. இது பிரம்ம சம்ஹிதையில் உறுதிப்படுத்தப்படுகிறது. 5.35 அந்த இந்திரஸ்தய பரமணு சாயந்திரஷதம்
அவர் அண்டத்தினுள் மட்டுமின்றி அணுக்களிலும் உள்ளார். ஒவ்வொரு உயிரினத்தின் மனதிலும் அவர் உள்ளார். இவ்வாறு கர்ப்போதக சாய் விஷ்ணு பரமபுருஷ பகவான் எல்லாவற்றிலும் நுழைந்தார். ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. இந்த மூலப்பொருள்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணையாத நிலையில் பகவான் அந்த பிரபஞ்சத்துக்குள்ள பிரகிருதியினுள் அவர் நுழைகிறார். Personality of Godhead along with time work, அதாவது காலா கர்மா. இந்த காலா மொத்தம் 5 விஷயங்களில ஈஸ்வரன், ஜீவா, காலா, கர்மா, பிரகிருதி. இந்த பிரகிருதியினுடைய தோற்றத்தினால்தான் 24 மூலப்பொருள்களும் தோன்றுகின்றன. பிரகிருத்தியிலிருந்து வந்தவை. அதனால அவ்யக்த நிலையை அடையும் பொழுது இந்த 24 மூலப்பொருள்களும் பிரகிருதியினுள் சென்று மறைகின்றன. அப்போ எஞ்சி இருப்பது ஜீவா, காலா, கர்மா. இது 3 என்ன ஆறுது அப்படிங்கிற கேள்வி. பிரளயத்தின் பொழுது மூலப்பொருள்கள் அனைத்தும் பிரகிருதியினுள் சென்று மறைகின்றன. அப்ப ஜீவா, காலா, கர்மா இது 3ம் பிரகிருதியினுள்ள போய் மறைவது கிடையாது. ஏன்னா இவற்றிற்கும் பிரகிருதிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஜீவாலாம் பகவானுடைய நேரடி பகவானுடைய சக்தி. அதனால ஜீவாத்மாக்கள் எல்லாம் மகாவிஷ்ணுவினுடைய உடலில் சென்று ஐக்கியமாகின்றன. பிரதானமும் கடைசியில மகாவிஷ்ணுவினிடம் சென்று ஐக்கியமாகின்றன. எல்லாமே பகவானிடம் அனைத்தும் சென்று மறைகின்றன, அவ்யக்த நிலையை அடைகின்றன. சோ பகவான், பிரகிருதி, ஜீவா, எஞ்சி இருப்பது கால கர்மா. கர்மா என்பது இது என்னங்கிறது யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர். காலா என்பது பகவானுடைய சக்தி. பகவானே காலா. சோ காலம் என்பது இந்த பௌதீக உலகத்தினுடைய இயக்கத்திற்கு மூல காரணம். காலா, கர்மா, ஜீவா இது 3மே சேர்ந்து பிரகிருதியினுள் நுழைக்கப்படுகின்றன. பகவானுடைய பார்வை பிரதானத்தின் மீது விழும் பொழுது ஜீவா, காலா, கர்மா. ஆக்சுவலா ஜீவாவும் கர்மாவும் இந்த பிரகிருதியினுள் நுழையும் பொழுது காலத்தினுடைய ரோல் என்ன அப்படின்னா மாற்றங்களை கொண்டு வருவது காலம். ஸோ இது 3ம் சேர்ந்து எஸ்பெஷலி காலம் அது பிரகிருதியினுள் அது ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்துகிறது. அதிலிருந்து 3 குணங்கள் தோன்றுகின்றன. மகத்தத்துவமாக முதல்ல மாறுது. அதுக்கப்புறம் 3 குணங்களும் பிரதானத்திலிருந்து மகத்தத்துவத்திலிருந்து வெளிப்படுகின்றன. அதன் பிறகு ஒன்றொன்றாக எல்லா மூலப்பொருள்களும் உருவாக்கப்படுகின்றது. அதனால இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த மூலப்பொருள்கள் எல்லாம் படைத்த பிறகு பகவான் காலம், கர்மம்
அதுக்கப்புறம் 3 குணங்கள். இவைகளுடன் பகவான் இந்த பிரம்மாண்டத்திற்குள் நுழைகிறார் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது கர்மா என்பது அது தனியா டிராவல் பண்ண முடியாது. கர்மாவை சுமந்து செல்வது காலம். இந்த நெய்வேலியிலலாம் இந்த நிலக்கரிய சுமந்து செல்வதற்கு கன்வேயர் பெல்ட்னு ஒண்ணு இருக்கும். நீங்க பார்த்திருக்கீங்களா தெரியல. அந்த கன்வேயர் பெல்ட்ல ஒரு பக்கம் நிலக்கரி கொட்டும். அது அந்த பெல்ட்ல அப்படியே டிராவல் பண்ணிட்டு போய் இன்னொரு பக்கம் போய் சேரும். ஸோ அந்த கரியை சுமந்து செல்வதற்கு அந்த கன்வேயர் பெல்ட் உபயோகப்படுத்தப்படுகிறது. அதே போல இந்த எல்லா ஜீவாத்மாக்களுடைய கர்மா அவைகளை சுமந்து செல்வது காலம். ஸோ காலத்தினுடைய செயல்பாடு ஒண்ணு இந்த கால கர்மாவை சுமந்து செல்வது, இன்னொன்று காலத்தின் விளைவாக பிரகிருத்தியிலிருந்து மாற்றங்கள் நடைபெறுகின்றன. மகத்தத்துவம், 3 குணங்கள், அதன் பிறகு ஒன்றன் ஒன்றாக வெவ்வேறு மூலப்பொருள்களின் படைப்பு. ஸோ பகிரங்க சக்தி, ஜட சக்தி என்பது 7 வகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? After stating the generation of the causes, Kapiladev speaks about the generation of effects. அதாவது படைப்புல காரணம் விளைவு அப்படின்னு 2 இருக்கு. பானையை தயாரிக்கும் பொழுது பானை விளைவு, அதனுடைய காரணம் களிமண். அதே போல குயவனும் ஒரு காரணம். அதுபோல இந்த ஒரு காரணத்திலிருந்து ஒரு விளைவு வருகிறது. அடுத்த விளைவுக்கு முந்தைய விளைவு காரணமாகிறது. அதுக்கப்புறம் 3வது விளைவுக்கு 2வது விளைவு காரணமாகிறது. இப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக காரணம் விளைவு, காரணம் விளைவு, காரணம் விளைவு என்று நிகழ்கிறது. அதனாலதான் கிருஷ்ணர் சர்வ காரண காரணம். எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமாக இருப்பவர் அவர். அவருக்கு காரணமே கிடையாது. So at that time when the causes were unmixed, the Supreme Lord in his future Garbhodakashaya Vishnu entered within each universe. So பிரம்மாண்டத்திற்குள் பகவான் நுழைகிறார் அப்படின்னு முதல்ல மொழிபெயர்ப்புல படிச்சோம். அது கர்ப்பவதகசாய விஷ்ணுவை குறிக்கிறது. ஸோ சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அர்த்தம். இந்த இடத்துல பகவான் என்பது கர்ப்போதகசாய விஷ்ணுவை குறிக்கிறது. கர்ப்போதகசாய விஷ்ணு பிரம்மாண்டத்திற்குள் ஒவ்வொரு பிரம்மாண்டத்திற்குள் நுழைகிறார். அப்போ அவர் நுழையும் பொழுது அவருடன் 7 முதன்மையான மூலப்பொருள்கள் நுழைகின்றன அப்படின்னு சொல்றாரு. அதாவது 5 பஞ்சபூதங்கள், அர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஈத்தர். அதுக்கப்புறம் மகத்தத்துவம், அதுக்கப்புறம் அகங்கார்.
இது எதனால இது மாதிரி 7 பிரிச்சு சொல்லியிருக்காருன்னு தெரியல. ஏன்னா மகத்தத்துவத்திலேயே எல்லாமே இருக்கு. This entrance of the Supreme Lord involves his entering even the atoms of material world. This is confirmed in Brahma Samhita. So, பகவான் கர்ப்போதகேசாய விஷ்ணுவாக இந்த பிரம்மாண்டத்திற்குள் நுழைந்த பிறகு அதோடு நிறுத்திக்கிறது இல்லை. அவரு ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் நுழைகிறார். அது எப்படி காரணோதகேசாய விஷ்ணுவனுடைய எக்ஸ்பான்ஷன் கர்ப்போதகேசாய விஷ்ணுவோ, அது மாதிரி கர்ப்போதகேசாய விஷ்ணுல இருந்து சூரோதகேசாய விஷ்ணு எக்ஸ்பேண்ட் ஆகி அவர் ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் நுழைகிறார். அதுதான் பிரம்ம சம்ஹிதத்துல அண்டாந்தரஸ்த பரமாணு சயாந்தரஸ்தம் என்று சொல்லப்படுகிறது. சோ ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் ஒவ்வொரு ஜீவராசியின் இதயத்திற்குள்ளும் பகவான் நுழைகிறார். சோ கர்ப்போதகேசாய விஷ்ணு என்பவர் இந்த பிரம்மாண்டத்திற்குள்ள எல்லா இடங்களிலும் ஊடுருவுகிறார். அடுத்தது 51வது ஸ்லோகம். அத்தஸ்தேனான் வித்வேப்யோ யுக்தேப்யோண்டமச்சேதனம் உத்திதம் புருஷோ யஸ்மாத் உததிஷ்டதசௌ விராட். செயல் புரிய தூண்டப்பெற்ற பகவானின் முன்னிலையில் இணைந்ததுமான 7 தத்துவங்களிலிருந்து இனம் புரியாத ஒரு கரு உருவானது. அதிலிருந்து புகழ் வாய்ந்த பரவுலக உயிரினம் தோன்றியது. பொருளுரை: பாலியல் வாழ்வில் பெற்றோரிடமிருந்து நீர்மம், பொருள் மற்றும் ஊனீர் இவற்றை உள்ளடக்கிய பொருளின் இணைவு ஒரு ஆன்மாவினை படைக்கிறது. இதுவே படிப்படியாக முழுமையான உடலாக வளர்ச்சி அடைகிறது. அதே தத்துவம் உலக அளவிலாவது படைப்பிலும் உள்ளது. கலவை கூறுகள் இருந்தாலும் பகவான் அம்மூலம் பொருட்களில் நுழைந்த பொழுதுதான் அப்பொருட்கள் உண்மையில் அசைந்தன. அதுவே படைப்பின் காரணமாகும். நாம் இதை நமது சாதாரண அனுபவத்தால் காணலாம். நம்மிடம் களிமண், நீர் மற்றும் நெருப்பு இருந்தாலும் நாம் இவற்றை இணைப்பதற்கு வேலை செய்தல்தான் அவை செங்கல் வடிவம் பெறுகின்றன. வாழும் சக்தி இல்லாமல் பொருள் வடிவம் பெறுவதற்கான வழி ஏதும் இல்லை. அதுபோல் இந்த மண்ணுலகம் விராட் புருஷராகிய பகவானால் அசைக்கப்பட்டாலன்றி வளர்ச்சி அடையாது. யஸ்மாத் உததிஷ்டத அசௌல விராத், அவர் அசைவால் இடம் படைக்கப்பட்டது. அங்கு பகவானின் உலகளவிலாத வடிவம் வெளிப்பட்டது. ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. இதுவும் உலகத்தினுடைய தோற்றத்தை சம்பந்தப்பட்டது. சோ இந்த 7 விஷயங்கள் முன்னாடி சொல்லப்பட்டது அதாவது இந்த பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் மகத்தத்துவம், அதுக்கப்புறம் அகங்காரம், இவைகள் எல்லாம் தோற்றுவித்த பிறகு அவைகள் செயல்பட வேண்டும். இந்த எல்லா மூலப்பொருள்களுமே தோன்றிய பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கெல்லாம். சோ எல்லாம் சேர்ந்து பகவான் கிட்ட ப்ரே பண்ணுது. எங்களை இணைத்து செயல்பட செய்யவும் உங்கள் கருணையால் அப்படின்னு சொல்லிட்டு அவைகள் பகவானிடம் பிரார்த்தனை செய்கின்றார். பகவான் அவருடைய கருணையினால் பிப்ரத் சக்தி என்று ஒரு சக்தி, அதன் மூலமாக இவைகளை செயல்பட செய்கிறார். இல்லாட்டி செயல் இழந்த நிலையில் இருந்தன அவைகள். So they were roused into activity.
அண்ட் யுனைடெட், அவைகள் ஒருங்கிணைக்கப்பட்டன. இவ்வாறு ஒருங்கிணைக்கப்பட்டு அதிலிருந்துதான் இந்த பிரம்மாண்டம் தோன்றுகிறது அப்படின்னுக்கிறாரு. இது எப்படி ஒரு கரு உருவாவதற்கு ஆத்மா அந்த நுண் அணுக்களுடன் அவைகளுள் நுழைய வேண்டுமோ, பெண் வயிற்றில் இருக்கக்கூடிய முட்டை, ஆண்களிலிருந்து வரக்கூடிய விந்து, இவைகளின் கலவையினால் கர்ப்பம் உண்டாவது கிடையாது. இது ஜஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் டூ எலிமெண்ட்ஸ். அதுக்குள்ள கர்ப்பம் உருவாவதற்கு முக்கியமான காரணம் ஆத்மா அதனுள் நுழைகிறது. ஆத்மா உள்ள நுழைவதால் தான் அந்த கர்ப்பம் உருவாகி அது வளருகிறது. அதே போல இந்த பிரகிருதியினுள்ளும் பிரகிருதியினுடைய இயக்கங்களுக்கு காரணமாக இருப்பது பிரகிருதியினுள் பகவான் கர்ப்போதகஷாய விஷ்ணுவாக நுழைந்து அதன் பிறகு க்ஷீரோதகஷாய விஷ்ணுவாக எல்லா அணுக்களிலும் நுழைவது. Only when the Lord entered into the material elements was matter actually agitated. இதற்கு அதே குயவனுடைய அல்லது செங்கல் தயாரிப்பது அதை பற்றி உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. வெறும் மண்ணு, தண்ணி, நெருப்பு இவை இருந்தால் செங்கல் உருவாகாது. செங்கலை உருவாவதற்கு செங்கல் சூளையில அவைகளை பக்குவப்படுத்தி செங்கலை உருவாக்குவதற்கு ஒரு மனிதனின் முயற்சி தேவை. அதே போல ஒரு பானை உருவாக்குவதற்கும் குயவனின் முயற்சி தேவை. அதனால ஜீவசக்தி என்பது இல்லாவிட்டால் இந்த பௌதிக உலகத்தினுடைய இயக்கம் நடைபெறாது. அடுத்தது 52வது ஸ்லோகம். ஏததண்டம் விசேஷாக்கியம் கிரம விருத்தோத்தரைஹி தோயாதிவி பரிவிருத்தம் பிரதானேனாவிருத்தைர்பகிஹி யத்ர லோகவிதானோயம் ரூபம் பகவதோ ஹரேஹே. ஹரே கிருஷ்ணா. இதை நான் படிக்கிறேன், நீங்க இது பண்ண வேண்டாம். நான் இங்கிலீஷ்ல இருந்தே படிச்சு சொல்லிடுறேன். சரிங்க. இந்த பிரம்மாண்டம் என்பது ஒரு முட்டை வடிவத்துல முதல்ல தோன்றுகிறது. அதுதான் அந்த பகவானுடைய பகிரங்க சக்தியினுடைய வெளிப்பாடு. அதுல தண்ணீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், அதுக்கப்புறம் அகங்காரம், மகத்தத்துவம், இவ்வாறு 7 மூலப்பொருள்கள். எர்த், வாட்டர், ஏர், ஃபயர், ஸ்கை, ஈகோ அண்ட் மகத்தத்துவம். இது அதனுடைய ஃபிட்னஸ், அதாவது கனத்தை ஒன்றன் மேல் ஒன்றாக பதிந்து அது வளர்கிறது. ஒவ்வொரு லேயரும் 10 மடங்கு முந்தைய ஓட்டை விட 10 மடங்கு அதிகமான அளவு உள்ளது. கடைசியில வெளியில இருக்கிற ஓடு பிரதானம். அதாவது இந்த
பிரம்மாண்டம் முட்டை வடிவில் இருக்கும் பொழுது அதனுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன, அதனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கறத இதுல சொல்றாரு. பிரம்மாண்டத்துக்கு வெளியில முதல்ல வந்து தண்ணீரால் ஆன ஒரு ஓடு. அது அந்த பிரம்மாண்டத்தை விட 10 மடங்கு அதிகமான அளவை கொண்டது. இந்த தண்ணீரை சுற்றி காற்று, அது அதை விட 10 மடங்கு அதிகமான அளவு. காற்றை சுற்றி நெருப்பு, நெருப்பை சுற்றி ஆகாயம், ஆகாயத்தை சுற்றி அகங்காரம், அகங்காரத்தை சுற்றி மகத்தத்துவம். எவ்வளவு ஆச்சு? 1 2 3 4 5 6 லேயர். கடைசி லேயர் வந்து பிரதான். சோ இவ்வாறு மொத்தம் ஒண்ணு மேல ஒண்ணு, வெங்காயத்துல ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மூடிட்டு லேயர் லேயரா வருதோ, அதே மாதிரி இந்த பிரம்மாண்டத்தின் வெளிப்புற பகுதியில 7 ஓடுகள். சோ இந்த இவ்வளவு பெரிய முட்டை, முட்டை வடிவத்தில் இருக்கிறது, அதுக்குள்ள பகவான் நுழைகிறார். கர்ப்போதக சாய் விஷ்ணுவாக அவர் நுழைந்து, அதுக்கப்புறம் 14 லோகங்களையும் அதுல இருந்து உருவாக்குகிறார். பொருளுரையில இந்த பிரம்மாண்டம் என்பது ஒரு முட்டை வடிவத்தில் இருக்கிறது. As an egg is covered by a shell, எப்படி முட்டைக்கு ஒரு ஓடு இருக்கோ அது போல இந்த பிரம்மாண்டத்திற்கும் தேங்காய் மூடி மாதிரி 7 ஓடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கின்றன. சோ இந்த பிரம்மாண்டத்திற்கு உள்ள பகவான் வந்து விராட் ரூபமாக காட்சி அளிக்கிறார். விராட் ரூபம் அப்படிங்கிறது அது ஒரு கற்பனையான வடிவம். உண்மையில அந்த மாதிரி ஒரு ரூபம் கிடையாது. இருந்தாலும் பகவானுடைய இந்த பிரம்மாண்டத்தில் இருப்பவைகள் அனைத்தும் பகவானுடைய அங்கங்களாக பார்க்கப்படுகிறது. பிராமணர்கள் முகத்திலிருந்து வந்தார்கள், சத்திரியர்கள் புஜத்திலிருந்து வந்தார்கள், வைஷ்யர்கள் உதரத்திலிருந்து வந்தார்கள், சூத்ரர்கள் காலிலிருந்து வந்தார்கள். அப்படின்னா அது வந்து ஒரு ஃபிகரேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன். அப்படின்னா கால்ல இருந்து வெளியில நரம்புல இருந்து முழங்கால்ல இருந்து வந்தாரா இல்ல விரல்ல இருந்து வந்தாரா, அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண. அது வந்து ஒரு உபமானம், உபமேயம் சொல்றாங்களே, அது அந்த மாதிரி தன்மை. ஒவ்வொரு உடலுக்கும், ஒவ்வொரு உடலின் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது. மூளையினுடைய செயல்பாடு முற்றிலும் வேறானது, கால்களின் செயல்பாடு முற்றிலும் வேறானது, வயிற்றின் செயல்பாடு முற்றிலும் வேறானது, கைகளின் செயல்பாடு முற்றிலும் இவ்வாறு 4 வகையான செயல்பாடுகளை உள்ளடக்கியது ஒரு உடல். உடலின் இயக்கத்திற்கு இத்தகைய 4 வகையான செயல்பாடுகள் வேண்டும். எப்படி ஒரு நிர்வாகத்துல ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், இவ்வாறு பல வகையான சேவைகள் சேர்ந்து ஒரு நிர்வாகம் நடைபெறுகிறது. அதுபோல இந்த உடலின் அமைப்பிலும் பல வகையான செயல்பாடுகள் சேர்ந்து இந்த உடல் இயங்குகிறது. அதுபோல இந்த சமுதாயம் இயங்குவதற்கு 4 வகையான மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். இது வந்து இயற்கையின் நியதி. அதனாலதான் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம். இது வந்து யாராலும் மாற்ற முடியாது.
தலையினுடைய வேலையை கால் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உடம்புல நான் ஒத்துக்க மாட்டேன், கால் தான் சிந்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் சொல்ல முடியாது. மூளையை உபயோகித்து சிந்திப்பது தலைப்பகுதி தான், அது கால் செய்ய முடியாது. அது மாதிரி சமுதாயத்தில் எந்த எந்த ஒரு அமைப்பிலுமே பல்வேறு தரப்பட்ட செயல்பாடுகள் தேவை. சோ இந்த விராட் புருஷா என்பது பகவானுடைய அங்கங்கள், உடலினுடைய அங்கங்களாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மே ஸ்வர்கலோகம், பிரம்மலோகம், பூலோகம், பாதாள லோகம் இவையெல்லாம் பகவான் எங்கும் வியாபித்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர் பிரம்மாண்டம் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார். இது 2வது காண்டத்துல பாகவதத்துல விரிவாக விளக்கப்படுகிறது. பகவானை நேரடியாக வழிபாடு செய்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுவதற்கு சுக்கிருதி இல்லாதவர்கள், தகுதி இல்லாதவர்கள், அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக இவ்வாறு ஒரு விராட் ரூபம் என்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பகவானால. அதன் மூலமாக அந்த பழைய காலத்துலலாம் அந்த அபாரிஜின்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, தமிழ்ல என்ன சொல்றது அபாரிஜின்ஸ்ங்கிறது? இந்த கற்கால மனிதர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க ஆகாயத்தை, மின்னலை வழிபட்டார்கள், நெருப்பை வழிபட்டார்கள், பகவானுடைய சக்திகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது மறுக்க முடியாது. கண்ணுக்கு முன்னாடி காட்சி அளிக்கிறது, அனுபவத்துல நேரடியாக பார்க்க முடிகிறது. பகவானை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு என் கண்ணுக்கு தெரியல, பகவானே கிடையாது அப்படின்னு சொன்னா கூட பகவானுடைய சக்தியை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா அவருடைய சக்தி வேலை செய்யறத பார்க்கிறோம். அதனால பகவானை ஏற்றுக்கொள்ள தகுதி இல்லாத அந்த சுக்கிருதி இல்லாத மனிதர்களுக்காக இந்த விராட் ரூப வழிபாடு என்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு பகவானுடைய அவதாரம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். விராட் புருஷா அப்படின்னு அதுக்கு அவங்க விராட் புருஷா என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. புருஷான்னா ஒரு பர்சனாலிட்டி. இந்த பிரம்மாண்டத்தையே பகவானுடைய உடலாக பார்த்து அவரே பிரம்மாண்டம் அப்படின்னு விராட் ரூப வழிபாட்டை செய்பவர்கள், அவர்களுடைய பார்வை அவ்வாறு. பகவானுடைய எக்ஸ்பான்ஷன்ஸ், கோடிக்கணக்கான எக்ஸ்பான்ஷன்ஸ் பகவானுக்கு இருக்கு. அவை ஒவ்வொன்றுமே பகவானுடைய அவதாரம் என்று கருதலாம், அல்லது புருஷா. innumerable expansions and all of them are purushas. புருஷான்னா அதனுடைய அர்த்தம் அனுபவிப்பவர் அப்படின்னு அர்த்தம், என்ஜாயர். பிரகிருதி அப்படின்னா அனுபவிக்கப்படுவது.
சோ புருஷா வந்து பிரகிருதியை அனுபவிக்கிறார். பிரகிருதி என்பது பெண்பால், புருஷா என்பது ஆண்பால். So innumerable expansions of the Lord எல்லாருமே புருஷர்களாக கருதப்படுகிறார்கள். ஆனா இவைகள் அனைவருமே ஆதி புருஷன் கிடையாது. ஆதி புருஷா என்பது கிருஷ்ணர் தான். சோ ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்குள்ளுமே கர்ப்போதகசாய விஷ்ணு, அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள ஒரு கர்ப்போதகசாய விஷ்ணு, ஒரு விராட் புருஷா, ஒரு க்ஷீரோதகசாய விஷ்ணு, இவ்வாறு ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் இவர்கள் இருக்கிறார்கள். டைமென்ஷன் ஓடுகள், 7 விதமான ஓடுகள். பிரம்மாண்டத்தினுடைய விட்டம், உள்ள இருக்கக்கூடிய அந்த முட்டையின் உள்பகுதி, அதனுடைய விட்டம் என்னங்கிறது யாராலையுமே, எந்த விஞ்ஞானியாலுமே கணிக்க முடியாதது. It is also stated that this description of only one egg-like universe, there are innumerable universes. So இந்த வர்ணனை இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து ஒரு பிரம்மாண்டத்தினுடைய அமைப்பு. இது மாதிரி கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள், கோடிக்கணக்கான முட்டைகள் மிதந்து கொண்டிருக்கின்றன காரணக்கடலில. ஸோ நம்ம பிரம்மாண்டத்தை விட பல மடங்கு அதிகமான அளவை உடைய பிரம்மாண்டங்கள் இருக்கின்றன. நம்மளது வந்து நம்ம இருக்கக்கூடிய பிரம்மாண்டம் ரொம்ப சின்னது. அதனால இதுல 4 தலை பிரம்மா தான் இருக்காரு. சில பிரம்மாண்டங்களில 1000 தலை பிரம்மாலாம் இருக்காங்க. ஏன்னா பிரம்மாண்டத்தினுடைய அளவு அவ்வளவு பெருசு. ஓகே, அடுத்தது 53வது ஸ்லோகம். ஹிரண்மயா தண்ட கோஷாது தாப சனிலேஷயாத் தமாவிஷ்ய மகாதேவோ பகுதா நிர்விபேத ஸ்வம். பகவான் விராட் ரூபமாக வீற்றிருக்கக்கூடியவர். அவர் வந்து பிரம்மாண்டத்துக்குள்ள கர்ப்போதகா ஓஷன், கடல், அந்த கடல்ல தான் அவர் படுத்திருக்காரு கர்ப்போதகசாயி விஷ்ணுவாக. அவருடைய நாபியிலிருந்து தான் பிரம்மா தோன்றுகிறார். சோ நம்ம விஷ்ணு கோவில்களில பகவான் படுத்துட்டு ரங்கநாதர் சுவாமி அந்த மாதிரி பல சயன கோலத்துல பகவான் காட்சி அளிக்கிறார் விஷ்ணு. அது எல்லாமே கர்ப்போதகசாய விஷ்ணு தான். நம்ம வழிபடக்கூடிய விஷ்ணு கோவில்களில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள், அவைகள் அனைத்துமே கர்ப்போதகசாய விஷ்ணு. ஸோ இந்த கர்ப்போதகசாய விஷ்ணு இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள 7 மேல 7 உலகங்கள், கீழே 7 உலகங்கள், அது மாதிரி மொத்தம் 14 உலகங்களை படைக்கிறார். அடுத்து 54வது ஸ்லோகம்.
நிரவித்யதாஸ்ய பிரதமம் முகம் வாணி ததோ பவத் வாண்யா வன்னிரதோ நாசே பிராணாதோ கிராண ஏதயோஹோ. இத பகவானுடைய கர்ப்போதகசாயி விஷ்ணு அவருக்கு முதல்ல வாய், அதிலிருந்து ஒலி வருகிறது, அதன் கூட அக்னி. இவ்வாறு பல ஆர்கன்ஸும் ஒன்றன் பின் ஒன்றாக உருவாகிறது. இதனுடைய விளக்கம் இதுக்கு மேல இத கொடுக்கல. எப்படி ஒரு குழந்தை சிசு வயிற்றில உருவாகும் பொழுது ஒன்னொன்னாக தோன்றுகிறதோ அது போல இங்க இந்த பிரகிருதிங்களுடைய கர்ப்பத்துக்குள்ள பகவான் நுழைகிறார். 55வது ஸ்லோகம். கிராணாத்வாயுர வித்யேதாம் அக்ஷிணி சக்ஷுரேதயோஹோ தஸ்மாத் சூர்யோன்யவித்யேதாம் கர்ணோ ஸ்ரோத்ரம் ததோ திசஹ. இதுல பிரம்மாண்டத்திற்குள்ள வாயு பகவான், அதுக்கப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் திக் தேவதைகள், இவங்கெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். The appearance of different bodily parts of the Lord's universal form and the appearance of the presiding deities of those bodily parts is being described. இது அந்த விராட் ரூபத்துல இருக்கக்கூடிய பகவானுடைய பல்வேறு உடலின் அங்கங்கள், அவைகளும் அவை ஒவ்வொரு அங்கத்திற்கும் அதை செயல்படுத்தக்கூடிய தேவதைகள். எப்படி நம்ம உடலில ஒவ்வொரு அங்கத்துக்கும் அதனுடைய செயல்பாட்டுக்கு ஒரு தேவதை, டெமிகாட், அவர்தான் அது செயல்படுத்துறார். உதாரணத்துக்கு நமக்கு சுவை, அதுக்கு காரணமானவர் வருண பகவான். அவரு சாங்ஷன் பண்ணலைன்னா நம்மளால சுவையை அனுபவிக்க முடியாது. எப்படி ஒரு தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள ஒவ்வொரு அங்கமாக உருவாகிறதோ அதுபோல இந்த பிரம்மாண்டத்திற்குள்ள இருக்கக்கூடிய கர்ப்பமானது விராட் ரூபம் என்று கருதப்படுகிறது. ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு சென்ஸ் தேவதா, இந்திரிய தேவதான்னு பேர் அதுக்கு. So it is corroborated by the statement of Bhagavatam and also by Brahma Samhita that the sun appeared after the appearance of the eyes of the universal form of the Lord. So பகவானுடைய விராட் ரூபத்துல கண்கள் தோன்றிய பிறகு சூரியன் தோன்றுகிறது. பகவானுடைய கண்கள் இல்லாட்டி சூரியன் இருக்காது.
சூரிய பகவானுக்கு ஆதாரமாக இருப்பது விராட் ரூபத்தினுடைய கண்கள். சக்ஷுரேஷ சவிதா சகல கிரகானாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம சம்ஹிதையில இது சொல்லப்படுகிறது. சோ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே ஒவ்வொரு அங்கங்களிலிருந்து பகவானுடைய விராட் ரூபத்தினுடைய ஒவ்வொரு அங்கங்களிலிருந்து உருவாவதாக கருதப்படுகிறது. பிரகிருதி என்பது மூலப்பொருள்களை மட்டுமே கொடுக்கிறது. முன்னாடி நம்ம பார்த்தோம், அதாவது மூலப்பொருள்கள் செயல்படுவதற்கு உள்ள அதனுடைய பகவானுடைய பிரசன்ஸ் தேவை. எப்படி இந்த சரீரம் செயல்படுவதற்கு ஆத்மா தேவையோ, அதுபோல இந்த பிரம்மாண்டத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மூலப்பொருள்களும் பிரகிருதியினால் வழங்கப்பட்டவை. அவைகளை செயல்படுத்துவதற்கு கர்ப்போதகேசாய விஷ்ணு அவர் செயல்படுத்துகிறார். அது இந்த விராட் ரூபம் என்பது அது அதன் வழியாக இவைகள் தோன்றுவதாக கருதப்படுகிறது. 56வது ஸ்லோகம். நிர்பிபேத விராஜ ரோமஸ்மஸ்ரவாதயஸ்ததः ரோமஸ்மஸ்ரவ ஆதயஸ்ததः தத ஓஷதயச்சாசன் சிஷ்ணம் நிர்பிபேத ததः. இந்த விராட் ரூபத்திலிருந்து தோல், அதன் பிறகு முடி, அதன் பிறகு மீசை, தாடி, இவ்வாறு இவைகளெல்லாம் இந்த மூலிகைகள், பலவிதமான செடி கொடிகள் அவைகளுக்கு ஒப்பிடப்படுகின்றன. 57வது ஸ்லோகம். ரேதஸ்தஸ்மாதாப ஆசன் நிரபித்யத வைகுதம் குதாதபானோபானாச்ச மிருத்யுர்லோக பயங்கரஹ. அதன் பிறகு பகவானுடைய விராட் ரூபத்தினுடைய விந்துவின் மூலமாக தண்ணீர் தோன்றுகிறது. அதன் பிறகு அவர் மூலம், அதிலிருந்து யமராஜர் தோன்றுகிறார். Faculty to discharge semen is the cause of death. Therefore, yogis and transcendentalists who want to live for greater spans restrain themselves. பிரம்மச்சரியம் என்பது அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பிரபுபாதர் இந்த பற்போட்ல சொல்றாரு, பொருளுரையில. ஒருவருடைய வாழ்நாள் நீடித்து இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் பிரம்மச்சரிய விரதத்தை, அதனாலதான் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தவர்கள் அவர்கள் பூரண ஆயுசுடன் வாழ்ந்தார்கள். சோ மரணத்தை நாம் தள்ளி போட முடியும். அதனாலதான் யோகிகள்லாம் 300 வருஷம், 500 வருஷம், 700 வருஷம் இந்த மாதிரி அவர்களால் வாழ முடிந்தது. 58வது ஸ்லோகம்.
ஹஸ்தௌ ச நிரபித்யேதாம் பலம் தாபியாம் ததஸ்வராட் பாதௌ ச நிரபித்யேதாம் கதிஸ்தாபியாம் ததோ ஹரிஹி. ஸோ விராட் ரூபத்தினுடைய அதன் மூலமாக நமக்கு ஒரு வஸ்துவை பிடித்து கொள்ளக்கூடிய சக்தி உருவாகிறது. விராட் ரூபத்தினுடைய கால்களிலிருந்து நமக்கு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு நகரக்கூடிய சக்தி, அனிமேஷன். 59வது ஸ்லோகம். நாட்யோசி நிரபித்யந்த நாப்யோ லோகித மாபிருதம் நத்யஸ்தத சமபவன் உதரம் நிரபித்யதே. விராட் ரூபத்தினுடைய நாளங்கள், இரத்த நாளங்கள், அதிலிருந்து நதிகள் உண்டாகின்றன. நதிகளுக்கும் இந்த இரத்த நாளங்களுக்கும் நரம்பு அவைகளுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறார் பிரபுபாத். ஸோ அதனால நரம்பு வியாதி இருக்கிறவங்க எல்லாம், நர்வஸ் ப்ராப்ளம், அவங்கெல்லாம் ஓடக்கூடிய தண்ணீரில், நதியில் ஓடக்கூடிய தண்ணீரில் ஸ்நானம் செய்வதால் அவர்கள் வியாதி குணமாகும் அப்படிங்கிறார்கள். 60வது ஸ்லோகம். சுப்திபாசே ததஸ்யாதாம் சமுத்திரஸ்தே சமுத்திரஸ்த்வேதயோரபூத் அதாஸ்ய ஹிருதயம் பின்னம் ஹிருதயான் மன உத்திதம். அதன் பிறகு பசி, தாகம் இவைகள் மூலமாக சமுத்திரங்கள் உருவானது. ஸோ பகவானுடைய இதயத்திலிருந்து மனது உண்டாகிறது. ஸோ இவ்வாறு இந்த பிரம்மாண்டத்திற்குள்ள இருக்கக்கூடிய படைப்புகளை பற்றி இதில் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு இது 60வது ஸ்லோகத்தோட நிறுத்திக்கலாம். அடுத்தது தொடர்ந்து 61 பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. இதுல நிறைய விஷயங்கள் இது புரியுறது கஷ்டம். நம்ம இந்த படைப்புங்கிறது அது ரொம்ப சாதாரணமா புரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் பகவானுடைய சக்தியின் செயல்பாடுகள் எப்படி பிரமிக்கத்தக்க வகை இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொண்டால் அதுவே பெரிய விஷயம். நமக்கு இதுதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது beyond our ability to conceive. இந்த விராட் ரூபம்ங்கிறது அது ஒரு இமேஜினரி ஃபார்ம். பகவான் எப்படி பல்வேறு படைப்புகளை உருவாக்கி அவைகளை செயல்படுத்துகிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த விராட் ரூபத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக இதை வர்ணிக்கப்படுகிறது.
ஸோ அதோட நம்ம அவ்வளவு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த மூலப்பொருள்கள் அனைத்தும் பிரகிருத்தியிலிருந்து உருவானவை. அவைகளை செயல்படுத்துவதற்கு பகவான் இந்த பிரம்மாண்டத்திற்குள் பிரவேசிக்கிறார். இதுதான் கருத்து. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். 24 மூலப்பொருள்கள்ங்கிறது நம்ம பகவத்கீதையிலையும் படிக்கிறோம். இவைகள் எல்லாம் பிரகிருத்தியிலிருந்து உருவாகும். பகவத்கீதையினுடைய 5 விஷயங்கள் ஈஸ்வரா, ஜீவா, பிரகிருதி, காலா, கர்மா. இது தவிர வேற ஒண்ணுமே இல்லை. எல்லா சாஸ்திரங்கள்லயுமே எல்லா புஸ்தகங்களுமே இது இவ்வளவுதான் இருக்கு. ஆனா இதுவே ஒன்னொன்னும் கடல் போன்றது. காலம் எப்படி செயல்படுகிறது, அது ஒரு அதிசயத்தக்க விஷயம். அதே போல கர்மா, அதே போல பிரகிருதி, அதே போல ஜீவாத்மாக்கள், பகவான், எல்லாமே புரியாத புதிர் தான். இவைகளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பகவானுடைய அவர் வெளிப்படுத்தி நமக்கு பகவானுடைய தூய பக்தர்கள் மூலமாக அவர்கள் சொல்வதை கேட்பதன் மூலமாக நமக்கு இவைகளுடைய சாரம் புரிந்து கொண்டால் அதுவே பெரிய விஷயம். பிரகிருதி என்பது பகவானுடைய பகிரங்க சக்தி. பிரகிருதியினுடைய அதிலிருந்து வருவது மூலப்பொருள்கள். ஆனா இந்த ஒவ்வொரு நிலையிலும் பகவானுடைய ரோல் இருக்கு. பிரகிருத்தியிலிருந்து மகத்தத்துவம் வருவதற்கும் பகவானுடைய பார்வை தேவை. அவருடைய கிளான்ஸ் இல்லாம முதல் உருமாற்றமே அவருடைய கிளான்ஸ்ல தான். அடுத்தது அவைகளிலிருந்து 3 குணங்கள் உருவாவதற்கும் பகவானுடைய பிரசன்ஸ் தேவை. ஒவ்வொரு நிலையிலும் பகவான் செயல்படுத்துகிறார். சோ இவைகளை செயல்படுத்துவது பகவான். हरे कृष्णा। श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय। वांछा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः।